இது என்னைக்கு எடுத்த விலாகுன்னுலாம் தெரியல, எத்தனை நாள் எடுத்த விலாகுன்னு எனக்கு தெரியல, மறந்து போச்சு. ஆனால் விலாகுன்னு ஒன்று போடுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் சரியா. ஒரு நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ப்ரான் வாங்கியிருந்தோம். அப்புறம் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற அக்கா வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இது செஞ்சுருந்தாங்க, சக்கை வச்சு அவியலும் அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பாரும் செஞ்சுருந்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப வேலை சிம்பிளாகி போச்சு பார்த்துடுங்க. சாம்பார் கூடால நம்ம ப்ரான் ரோஸ்ட்டு வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்குது பார்த்துடுங்க. சாம்பார் கூடால பொரிச்ச மீன்னாலுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னு வச்சுருங்களேன், கண்டிப்பாக ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு நம்ம இந்த ரசமும் பொரிச்ச மீனெல்லாம் பிடிக்கும், எனக்கும் அப்படி தான். ஆனால் இந்த சாம்பார் கூடால வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ப்ரௌனி ஆர்டரு, முட்டை மிட்டாய் ஆர்டர்லாம் இருந்தால் அதெல்லாம் செய்கிறதுக்கு வச்சுட்டு அன்னைக்குள்ளே விலாக் அதோட முடிஞ்சிட்டுன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன நடந்துன்னு எனக்கும் ஞாபகம் இல்லை. முட்டை மிட்டாய் பார்த்திங்கன்னா முந்தின நாள் நைட்டு பேக் பண்ணி வச்சுருந்தேன், அடுத்த நாள் நல்லா சூப்பராக ரெடியாக இருந்து. அப்புறம் கொண்ட கடலையுமே ஊற போட்டு எடுத்து வச்சுருந்தேங்க. இது என்னமோ குக்கரில் தூக்கி நம்ம வேக போட்டுற வேண்டியது தான். எனக்கு வந்துட்டு இந்த கொண்ட கடலையை வந்து இப்படியே சாப்பிட்றத விட நல்ல சிக்கன் மசாலா, அப்புறம் வந்துட்டு உள்ளி, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் மாதிரி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அப்படி தான் மேக்ஸிமம் இதை செஞ்சு சாப்பிடுவேன். ஆனால் வீடியோ எடுத்து வைக்கலை, மறந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் தண்ணி உப்பெல்லாம் போட்டு கடலையே வேக போட வேண்டியதான். இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த விலாகு. ப்ரான் வந்து ஃபஸ்ட்டு டே, அப்புறம் இது நெக்ஸ்ட் டே எடுத்த விலாகு அப்படி தான் நினைக்கேன். ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்ததில் நிறைய பேர் வந்துட்டு அக்கா உங்கள் பேக்கிங் பிஸ்னஸை நீங்கள் எப்படி வந்து டெவலப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு எப்படி டெவலப் பண்ணேன்னு எனக்கே தெரியலைங்க. நான் நினைக்கேன் அப்படியே கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது தான். எந்த ஒரு ஆர்டர் கிடச்சாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் முன்னாடி வந்துட்டு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன். நான் நிறைய வீடியோவில் இதை ஷேர் பண்ணிட்டேன். எந்த ராத்திரி வந்து கேட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பேன், ஓகேன்னு சொல்லி. அந்த ஆர்டர் வந்துட்டு எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கிட்ட அப்படியே தாங்க போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து சொல்லியிருந்தோம்ல அந்த லேபிள், அப்புறம் அது கூட வாங்கின பாக்ஸ் எல்லாம் இப்போ கூட இருக்குது. நான் இப்போ ஆர்வ கோளாறில் வந்து பென்டோ பாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன், செஞ்சு கொடுக்கணும். ஆர்டர் வந்தால் தானே செய்ய முடியும். அது அப்படியே இருந்தது. இப்போ வந்துட்டு அந்த பாக்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கலர்லாம் மாறி அப்படியே இருக்கு. ஆனால் எனக்கு தூர போடவும் மனசு இல்லாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு பேக்கிங் பிடிக்கும், அதில் இன்ட்ரெஸ்ட்டுமே இருந்துச்சு. நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுவாங்க, நம்ம பேக்கிங் நல்லா இருந்ததுன்னா ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இதெல்லாமே பண்ணினேன். ஆனால் விஷயம் என்னென்னா, நம்ம பேக்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதே வெளியே தெரியாமல் இருக்கும்போது எப்படி வந்து நம்மகிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க, அது கஷ்டம் தானே. அதை நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் இன்னொரு சேனல் என்கிட்ட இருக்குது, அந்த சேனலில் நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், கேக் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஆனால் வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்ததே கிடையாது. எதிர்பாராத விதமாக தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நான் வீட்டில் யார்ட்டையுமே சொல்லலை. ஏன்னா வந்துட்டு மறுபடியும் முதர்ந்தேவா ஸ்டார்ட் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு திட்டிடக்கூடாதுல்ல. அதனால் அப்படி யார்ட்டையுமே சொல்லாமே தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனால் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண அப்புறமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் 1-2 கேக் ஆர்டர் வந்திருந்தது. நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அதில் ஒரு வீடியோவாட்டி என்னைக்காச்சும் போடுவேன். ஆனால் மேக்ஸிமம் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து கேக் வீடியோ போடுறதுக்கே கிடையாது. நான் வந்து ஸ்டார்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மினி விலாக் போடுவேன், அப்புறம் பெரிய லாங் வீடியோ அந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு மினி கேக் போட்டிருந்தேன். அந்த மினி கேக் போடும்போது தான் சேனல் வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்ட அன்றைக்கெல்லாம் வியூஸ் அந்தளவு போகலை. ஒரு 2-3 நாள் கழிஞ்ச அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் போச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம். அந்த வீடியோவில் வந்து ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம்லேருந்து எந்த வீடியோ விலாக் போட்டேன்னா வியூஸ் போகாது, ஆனால் கேக் வீடியோ போட்டேன்னா வியூஸ் போவோம். கேக் வீடியோ போடுறதுக்கு வீடியோ இருந்தால் தானே போட முடியும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே நம்மள்கிட்ட நிறைய பேர் கேக் ஆர்டருக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோ நல்லா போனதை பார்த்து நிறைய பேருக்கு அதுலேருந்து நம்பர் எடுத்து கால் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒவ்வொரு ஆர்டராக வரும்போது நான் எடுத்து போட்டுகிட்டே தான் இருந்தேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அந்த கேக்காக இருக்கட்டும், ப்ரௌனியாக இருக்கட்டும், இப்போ கண்டுபிடிச்ச முட்டை மிட்டாய் ரெசிபியாக இருக்கட்டும், இது வரைக்குமே நான் யார்கிட்டையும் போய் வந்துட்டு இந்த ரெசிபி சொல்லி கொடுங்க, எனக்கு இதில் இந்த டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டதும் இல்லை. ஸ்டார்டிங்கில் கேட்டிருக்கேன், யாரும் சொல்லி கொடுத்ததும் இல்லை. ஒரு சில பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இதில் போய் கமெண்ட்ஸ் கூட போடுவேன், ஆனால் ரிப்ளையே இருக்காது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் போய் அதை திருப்பியும் ட்ரை பண்ணுவேன். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நானே தான் கண்டுபிடிப்பேன். அதே போல் தான் அந்த முட்டை மிட்டாயுமே தான். முட்டை மிட்டாய் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வாட்டி தப்பாக பண்ணி அதுக்கப்புறமா இது என்னது, நம்ம டெம்பரேச்சர் குறைக்கணும், அப்புறம் வந்துட்டு
கோவா அதிகமாக போடணும், அந்த மாதிரி நிறையா பார்த்து பார்த்து ஃபைனலாக சூப்பராகவே கண்டுபிடிச்சிட்டேன். என்னை பொறுத்தவரை என்னென்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கோன்னா நாளைக்கு பண்ணலாம், அடுத்த நாள் பண்ணலாம், யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டு பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் நம்ம சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுக்கணும். நம்ம எப்படியாச்சும் இதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் தான் அது வந்துட்டு சக்ஸஸ் ஆகும்னு நான் நினைக்கேன். மற்றபடி எனக்கு எதுவும் பெருசாக தெரியலை. என் பையன் ஸ்கூலில் வந்துட்டு முந்தின நாள் பிங்க் டே வச்சுருந்தாங்க. அதில் வந்து அவங்க ரோஸ் மில்க் செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டில் வந்து ஒரே தொல்லை. நான் பால் காய்ச்சி வச்சுருந்தேன், அன்றைக்கி வந்து பசும்பாலாக்கும் இருந்துச்சு. அதில் வந்துட்டு ரோஸ் மில்க் பண்ணுவேன்னு சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தா அந்த பால் ஆடை அவ்வளவுமே திக்காகி மேலே போய் நின்றுச்சு. அதுதான் அது பார்க்குறதுக்கு அப்படி இருந்துச்சு. காடை முட்டையுமே வேக போட்டு எடுத்து வச்சுருந்தேங்க. காடை முட்டை வாங்கிட்டு வந்ததில் பாதி முட்டையும் வந்துட்டு உடஞ்சி இருந்துச்சு. நான் அதை பார்க்காமே லெப்ப கிராக்கு மாதிரி அதை போய் வாங்கிட்டு வேற வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ண முடியும், நம்ம வாங்கிட்டு வந்தப்பறம் தானே நம்மளுக்கு தெரியும் இனிமே போகும்போது முட்டை உடஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்கணும் அப்படின்ட்டு. அதை அந்தால என் பையனுக்கு வந்துட்டு இந்த காடை முட்டை ரொம்ப பிடிக்கும் பார்த்துடுங்க. ஆனால் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த முட்டை வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி நார்மல் முட்டையை விட ஸ்மெல்லு ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் வந்து அந்த வெள்ளைக்கருவை விட மஞ்சள் கரு வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருக்குமா, அதனால் ஸ்மெல் அதிகமாக வரும். அதனால் அவனுக்கு வந்துட்டு பருப்பு சாதமும் முட்டையும் வச்சு ஸ்கூலுக்கு விட்டுட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சி தான் வச்சுருக்கேன். அப்படியே அன்றைக்குள்ளே விலாகையுமே முடிச்சிட பார்த்துடுங்க. அடுத்து மறுபடியும் அடுத்த நாள் விலாக் தான் என்னமோ வரும். இது காலையில் தான், ஒரு நாள் காலையில் தான் கஞ்சி குடிச்சிருந்தேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த நட்ஸ் எல்லாமே சோக் பண்ண போட்டிருந்தேன். அதை வந்துட்டு காலையில் நல்லா அரைச்சி குடிச்சிட வேண்டியதான். நம்ம டாக்டர் ஷர்மிகா தருண் அவங்களோட ரெசிபி தான் இது. அதனால் நம்ம பெரிய அளவில் இதை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்புறம் வந்துட்டு பட்டாணியுமே ஊற போட்டிருந்தேன். ஒரு ஆர்வ கோளாறில் போட்டிருந்தேன். ஆனால் அன்றைக்கி ஏகப்பட்ட ப்ரௌனி ஆர்டர் இருந்து கொரியர் போடுறதுக்கு வண்டி இருந்து. அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டாணியை காலையிலே வேக வச்சு அப்படியே வச்சுட்டேன். அது எதுக்கு வேக வச்சேன் அப்படின்னா, அன்றைக்கி காலையில் வந்துட்டு சப்பாத்தியும் பட்டாணி குருமாவும் செய்யணும்னு இந்த ஊற போட்டிருந்தேன். ஆனால் அது வேலைக்கே ஆகலை. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணேன்னா அதை வேக வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு நைட்டு வந்துட்டு சமோசா பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். ஏன்னா அன்றைக்கி லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பார்த்துருப்பேன், சமோசா ஷீட்டு வாங்கிட்டு வந்தோம்ல, அதில் வந்து சமோசா பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். என் பையன் வந்துட்டு ஆப்பிள் ஜூஸ் போட்டு கேட்டான். அதனால் அவனுக்கு சரி ஆப்பிள் ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு வெட்டி ஆப்பிள் ஜூஸ் போடுறதுக்கு தான் எடுத்து வச்சுட்ருக்கேன் பார்த்துடுங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேரட் ஃபிஷ் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ ஷூட் பண்ண அன்னைக்கு நான் அந்த பவுல் வந்து கழுவுறதுக்காக தான் இப்போ அந்த மீனை வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு வச்சுருந்தேன். கழுவிட்டு பவுலில் எல்லாமே தண்ணியெல்லாம் போட்டு இது கூடால கொஞ்சம் உப்பும் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே போட்டு மீனை உள்ளே போட்டு வச்சாச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்க்குறேன் அந்த மீன் வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாகி போய் அப்படியே இருந்துகிட்டு எனக்கு என்ன பண்ணனே தெரில. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்க அந்த மீன் செத்து போயிட்டு. யாராச்சும் அந்த மீன் அதிகமாக வளர்க்குறவங்க இருந்தீங்கன்னா இது எதனால இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஏன்னா சுத்தமாகவே ஐடியா இல்லை, அதை பற்றின ஐடியா எதுவுமே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனி கொரியர் போட வேண்டியது இருந்துச்சு. அந்த ப்ரௌனி கொரியருக்கான வேலை தான் போயிட்டுருக்கு. இது அசார்ட்டட் நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த டைம் எடுத்த வீடியோ. அதுக்கு வந்துட்டு கிளிங் ராப்பெல்லாம் போட்டு அதை பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏதாச்சும் ஒரு வேலை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்துட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணதுக்கான முயற்சி எடுங்க. நீங்கள் நாளைக்கு பண்ணலாம் இல்லை அடுத்த மாதம் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம் உங்களை மாதிரி இன்னும் 4 பேர் அதே ஒர்க்கில் வருவாங்க. அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் அதில் ஒரு போட்டி அதிகமாக இருக்கும். மற்றபடி எதுவும் இல்லை. நீங்கள் இன்னுமே அதில் வந்துட்டு நிறையா ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். அதனால் ஏதாச்சும் வேலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க. உங்களால் முழு முயற்சியோடு அந்த வேலையை பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த விளாக் பிடிச்சதுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.